நடிகர் ரவி மோகன் மற்றும் ஆர்த்தி ரவி இடையிலான விவாகரத்து சர்ச்சையில் சிக்கிய பாடகி கெனிஷா ரவி மோகனை விட்டு விலகுவதாக அறிவித்திருக்கிறார். மேலும் சென்னையிலிருந்தும் சமூக வலைத்தளங்களிலிருந்தும் வெளியேறுவதாக கூறியிருக்கக்கூடிய நிலையில் காரணம் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நடிகர் ரவி மோகன் தனது மனைவி ஆர்த்தியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வசித்து வருகிறார். இதையடுத்து விவாகரத்து கோரி அவர் தொடர்ந்த வழக்கு தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இதனிடையே ரவி மோகனின் வாழ்க்கையில் பின்னணி பாடகி கெனிஷா முக்கிய நபராக மாறினார். ரவி மோகன் ஆர்த்தி பிரச்சனைக்கு காரணம் கெனிஷா தான் என்று பரவலாக பேசப்பட்டு வந்தது. ரவி மோகனின் சொந்த தயாரிப்பு நிறுவனமான ரவி மோகன் ஸ்டுடியோஸில் கெனிஷா முக்கிய பங்கு வகித்து வருகிறார். ஒரு மனுஷனுக்கு ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டான்னா எங்கேருந்தாவது கடவுள் அவங்களுக்கு ஒரு விஷயத்தை அனுப்புவார். அந்த மாதிரி எனக்கு ஒரு கிஃப்ட், கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் கெனிஷா மட்டும்தான். பல்வேறு பொது நிகழ்ச்சிகளில் இருவரும் ஜோடியாக வலம் வருவது இணையத்தில் வைரலாகி வந்தது. குறிப்பாக அண்மையில் கேரளாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கெனிஷா மேடை ஏறும் முன் ரவி மோகனின் காலில் விழுந்து ஆசி பெற்று சென்ற காட்சி பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. இதனிடையே சமூக வலைத்தளங்களில் தனது பதிவுகளில் ஆர்த்திக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வந்தவர்களுக்கு கெனிஷா பதிலடி கொடுத்து வந்தார். இதனால் ஆர்த்தி குறித்து கெனிஷா அவதூறாக பேசுவதாக குற்றம் சாட்டி ஆர்த்தி தரப்பினர் நீதிமன்றத்தை நாடினர். இந்த வழக்கில் எந்த ஊடகத்திலும் ஆர்த்திக்கு எதிராக கருத்து தெரிவிக்க கூடாது என்று நீதிமன்றம் கெனிஷாவுக்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தது. இந்த தடை உத்தரவை தொடர்ந்து நடிகர் ரவி மோகனின் குடும்பத்தை பிரிக்க வந்தவர் என தன் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளான கெனிஷா சமீபத்தில் இன்ஸ்டாகிராமில் அதிரடி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். ரவி மோகன் மனதளவில் பாதிக்கப்பட்டிருந்த போது அவருக்கு ஒரு தெரபிஸ்டாக மட்டுமே தான் உதவத் தொடங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே பெற்றோரையும் 18 வயதில் திருமணமாகி தனது கருவையும் இழந்த வலியை சுமக்கும் தான் ஒருபோதும் இன்னொருவர் குடும்பத்தை கெடுக்க நினைக்க மாட்டேன் என்றும் அவர் கண்ணீருடன் தெரிவித்திருந்தார். I just told you my story of what I lost. A girl who has lost a child in her stomach. You think I'm going to keep anybody away from their children or from their family? When he reached out to me for help, yes, I did see him in Goa. Yes, I did listen to what he wanted in therapy. And yes, I gave him immediate advice that I'm not going to be the best person to support. And I will be a friend to help through the journey. I don't need to break a bloody home for that. I don't need to break a bloody home for that. And if the person in contention even came out to choose me to talk to, imagine what was that person going through. Why are you still roaming around with this person? எங்கே ஓடல இல்லைங்களா? இங்கே தானே இருக்கோம், உங்கள் கண்ணு முன்னால் தானே இருக்கோம். 2 பேர் இருந்தாலும் 10 பேராக இருந்தாலும் உங்கள் கண்ணு முன்னால் தானே இருக்கோம். இந்த சூழலில் கடந்த சில நாட்களாக தன்னை நோக்கி வீசப்பட்ட விமர்சனங்களாலும் ஆன்லைன் கிண்டல்களாலும் மனமுடைந்து போனதாக தெரிவித்துள்ள கெனிஷா சென்னையை விட்டு வெளியேறுவதாகவும் தனது இசை மற்றும் சிகிச்சை பணிகளை முற்றிலுமாக கைவிடுவதாக அறிவித்துள்ளார். அவரது இன்ஸ்டா பதிவில் நிஜமான அன்பையும் விசுவாசத்தையும் காட்ட இந்த உலகம் எனக்கு இடம் தரவில்லை என்று வேதனை தெரிவித்துள்ள அவர் இனி ரவி மோகன் உங்கள் வசம் என்று கூறி அவருடனான தொடர்பை முறித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். பொய்களும் வதந்திகளும் நிறைந்த இந்த சூழலில் உண்மையான அன்பிற்கு இடமில்லை என்று குறிப்பிட்டுள்ள கெனிஷா பெண்ணியம் வென்றது, மகிழ்ச்சி தோற்றது என கூறியுள்ளார். மேலும் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் இருந்து வெளியேறுவதாக அவர் தெரிவித்துள்ளார். கெனிஷாவின் இந்த முடிவு ரவி மோகன் ஆர்த்தி விவாகரத்து வழக்கில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது.